கனடா அரசாங்கத்த பொறுத்தவரையும், இந்தியா கிட்ட அடி வாங்குறதே ஒரு முழு நேர வேலையா வச்சிருக்காங்களாட்டுக்கு. ஜஸ்டின் ட்ரூடோ அந்த அளவுக்கு இந்த விவகாரத்துல எவ்வளவு அடிபட்டாலும் சரி, மேலும் மேலும் அடிபடுவேன். அப்படி அடிபட்டுறது மூலியமாவே அங்க ஓட்டு அரசியல்ல நான் ஜெயிச்சு பிரதமர் ஆயிருவேன் அப்படின்னு ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜிய வச்சிருக்காரோ என்னமோ! நீஞ்சர் கொலை வழக்க மீண்டும் தூசி தட்டுறாங்க. இந்த தடவ எப்படி தூசி தட்டுறாங்க அப்புட்ன்னா, 3 இந்தியர்கள டீடெயின் பண்றார்கள். இவர்கள் தான் கொலை செஞ்சார்கள் அப்டின்னாங்க. ஓ! இவன் தான் கொலை பண்ணாங்களா? இவனுங்க 3 பேரும் சேர்ந்து அப்டின்னு கேட்டா, அதுக்கான சாலிடான பதில் கிடையாது. அடுத்த வரி, இவர்களுக்கு இந்திய அரசாங்கத்தோட தொடர்பு இருக்கு. அதுக்கான எவிடன்ஸ வெளியில கொண்டு வந்தார்களான்னா, அதுவும் கிடையாது. சரி 3 பேர புடிச்சு, "என்னதாப்பா பண்ற?" அப்டின்னு கேட்டா, இவனுங்க 3 பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சந்திச்சது இல்ல. 3 பேரும் ஸ்டூடண்ட் விசாலயும் வந்திருக்காய்ங்க. ஆனா, இவனுங்க படிக்கவே வரல அப்படின்னு சொல்லி, விசித்திரமா ஒரு கதைய சொல்லியிருக்காங்க. இந்த கதையோட நின்றுக்கலாம். ஆனா, ஜஸ்டின் ட்ரூடோவ பொறுத்தவரையும், இதுல இந்த மைலேஜ காட்டிலும் ஒரு பெரிய மைலேஜ் வேணும் அப்படின்னு, இந்த விவகாரத்த நாங்க சும்மா விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி, இறுதியா இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாரி இந்த விஷயங்கள் பேசிட்டு கடைசியா அத சொல்ட்டு போயிருவாரு. அப்படி சொல்ட்டு போயிட்டாரு. இந்தியாவ பொறுத்தவரையும் ரொம்ப தெளிவா, வேகமா அடிப்போம்னு எதிர்பார்க்கவே இல்ல கனடா. காரணம் அடிச்சது மட்டும் இல்லாம, ஒரு சஸ்பென்ஸையும் வச்சிருக்கோம். அது எப்படி வேணாலும் வெடிக்கும். நீ ஜாக்கிரதையா இருந்துக்கப்பா! அப்படிங்கிற மாரி சம்பவத்த பண்ணிவுட்டோம். காரணம் 3 இந்தியர்கள பிடிச்சிருக்கீங்களா? 3 பேர பிடிச்சிருக்கீங்க. சரி, ஏதோ ஒரு விசாரணை உள்ளூர்ல நடந்திருக்கு. விசாரணையோட முடிவுல பிடிச்சிருக்கீங்க. மேற்கொண்டு உண்மை வெளியில வரட்டும் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டோம். அதே மாரி கனடால மிகப்பெரிய பிரச்சனை தலை விரிச்சு ஆடுது. அநியாயம் தலை விரிச்சு ஆடுது அப்படின்னு சொல்லிட்டோம். இதுக்கு என்ன காரணம் அப்புட்ன்னா, ஏகப்பட்ட பட்டியல நாங்க குடுத்துருக்கோம். இவன்லாம் தீவிரவாதின்னு குடுத்துருக்கோம். இவன்லாம் பெரிய கேங்ஸ்டர் அப்படின்னு குடுத்துருக்கோம். சட்டவிரோதமா கனடால வந்து போலி டாக்குமெண்ட் மூலியமா உன்கிட்ட பிஆர் வாங்கி உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருக்கான் அப்படின்னும் சொல்லியிருக்கோம். இவ்வளவு டாக்குமெண்ட் நாங்க குடுத்ததுக்கு அப்புறமும், ஒரு அரெஸ்ட், ஒரு என்குயரி நடத்தாத நாடு தான் கனடா. இதே மாரி உங்களோட எம்பசி தாக்கப்பட்டா, உங்களோட ராஜதந்திரிகள் தாக்கப்பட்டா, சும்மா இருப்பீங்களா? இதே மாரி தான் பேசாம இருப்பீங்களா? அப்படின்னு சொல்லி, "நீ 3 பேர அரெஸ்ட் பண்ணியிருக்க, 300 பேர அரெஸ்ட் பண்ணணும்டா" அப்படின்னு சொல்லி பதிலடி குடுத்துருக்கோம். அந்த 300 பேர எப்ப அரெஸ்ட் பண்ணுவ? அப்படின்னும் கேட்டிருக்கோம். இதுக்கு பதில் வருமா? 300 பேர் தான் போய் லைன்ல நின்னு ஓட்டு போடணும். அந்த 300 பேர திருப்திப்படுத்த 365 நாள் இதே சப்ஜெக்ட்ட கட்டிப்பிடிச்சு தூங்கிட்டு இருக்காரு ஜஸ்டின் ட்ரூடோ. இந்த அடி இந்தியா குடுக்கும் அப்படின்னு அவரு சத்தியமா எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அவரு மட்டும் இல்ல. கனடால ஒரு பயலும் எதிர்பார்த்திருக்க மாட்டாய்ங்க. பார்த்திருந்தா இந்த சப்ஜெக்ட்ட இப்ப தொட்டிருக்கவே மாட்டாய்ங்க. அது மட்டும் கிடையாது. இந்த விசாரணையோட டீட்டெயில நாங்க கேட்டிருக்கோம். இப்ப வரையும் அவனுங்க தரவே இல்லை அப்படின்னு சொல்ட்டோம். வழக்கம் போல டீட்டெயில் கேட்டாலே ஓடி ஒளிஞ்சிருவாய்ங்க. ஏன்னா இருந்தா தானே தர்றதுக்கு. ஒரு 3 நபர்கள ஒரு நாடு கைது பண்ணுது. இந்தியர்கள். அப்படிங்கிறக்காக நம்ம பதட்டமாயிருவோம்னு நெனச்சா, அது உன் தப்பு. பதட்டமாக வேண்டியதே நீ தான். காரணம் 1 டசன் ஆட்கள் அங்க இருக்கார்கள். எல்லாரும் தீவிரவாதிகள் தான், கேங்ஸ்டர் தான். இன்னும் சொல்லப்போனா, இந்த நபர்களால வெவ்வேறு காலகட்டத்தில வெவ்வேறு பிரச்சனைகள் கனடாவுக்குள்ளேயே வந்திருக்கு. எல்லாத்தையும் மூடி மறைக்கிறீங்க அப்படின்னு ஒரு பெரிய சம்பவத்தையும் தொடர்ந்து பண்ணிட்டோம். காரணம் என்னன்னா, இந்த கேங் எல்லாம் அங்க ஸ்மக்லிங் நெட்வொர்க்ல பெரிய அளவுல ஈடுபடுது. ஸ்மக்லிங் நெட்வொர்க்ல ஈடுபடும்போது, இவர்களுக்குள்ளேயே சண்டை வருது. இந்த கேங் வார் பெருசா கனடா முழுவதும் நடக்குது. உயிர் பலி வருது. அதே மாரி ஸ்மக்லிங் நெட்வொர்க்க ஆப்பரேட் பண்றதே இவர்கள் தான். பெரும் தாதாக்களா அந்த ஏரியா சைடு சுத்தி திரியிறாங்க. அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட்டு, இம்போர்ட்டு இந்த சைடு ஸ்மகிள் பண்ணி கொண்டு போறது ஈரான்ல இருந்துன்னு ஒரு பெரிய சேனலையே வளர்த்து வச்சிருக்காய்ங்க. இது கனடாவுக்கும் பாதிப்பு அப்படின்னு சொல்லி அதையும் போட்டு உடைச்சிட்டு, நியூட்டன் பொலிட்டிக்கல் லா அப்படின்னு புதுசா ஒண்ண சொல்லியிருக்கோம். அதுபடி நீ செஞ்சதுக்கு கட்டாயம் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்ட்டோம். இப்ப கனடா அரசாங்கம் தலைய போட்டு பிச்சுக்குதாமா. காரணம் என்னன்னா, இந்த 3 பேர டீடெயின் பண்ணதுக்கு பதிலுக்கு இவனுங்க யாரையும் டீடெயின் பண்ண போறாங்களா? இல்ல அதுக்கான காய்கள நோக்கி நகர்த்துவார்களா அப்படின்னு. பதிலுக்கு என்னென்ன மாரி நடக்கும்? யாருக்கும் தெரியாது. ஆனா எல்லாரும் சொல்றது என்ன அப்புட்ன்னா, ஜஸ்டின் ட்ரூடோ வந்தப்ப அவரோட விமானத்திலே போதைப் பொருள் இருந்துச்சுன்னு ஒரு பெரும் டாக் ஓடுச்சு. அந்த விவகாரத்தோட ஆதாரத்த தூக்கி வெளியில வீசிருவார்களோ அப்படின்னு சொல்லி நடுங்க ஆரம்பிக்கிறாங்களாமா. இது வெளியில நடக்கக்கூடிய பேச்சு தான். இது ஒண்ணும் இந்திய அரசாங்கம் கசிய விடுற தகவல் கிடையாது.
இல்ல அஃபிஷியலா சொல்ற தகவல் கிடையாது. வெளியில இப்படி ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது, ஒருவேள ஒரே அடியா 1 1/2 டசன் இயக்கத்த உள்ளுக்குள்ள வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டாய்ங்க. இனி அத நோக்கி போட்டு தள்ளுறத நோக்கி நகர்வார்களோ அப்படிங்கிற பயம் ஜாஸ்தி ஆயிருச்சு. ஏன்டாப்பா இத தொட்டோம் அப்படின்னு. 3வது விஷயம், இந்த டீடெயின் பண்ண நபர்கள வச்சே ஏதேனும் விளையாட்டு. அந்த விளையாட்டு எப்படி இருக்கும்? தப்பா கீது டீடெயின் பண்ணியிருக்காய்ங்க அப்புட்ன்னா, அத வச்சே அவனுங்க ஜோலிய முடிச்சிரலாம். இன்டர்நேஷனல் லால இழுத்து விட்டர்லாம் அப்படின்னு இந்தியாவோட பிளானா இருக்கும். இந்த 3ல எது இருக்கும்? இல்ல இந்த 3 தாண்டி 4வது, 5வது, 6வதுன்னு ஏதாச்சும் உள்ள வந்து விழுந்துருமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் இதோட ஆப்போசிட் ரியாக்ஷன நீ சந்திச்சே ஆகணும்டா தம்பி அப்படின்னு சொன்னனால, ஜஸ்டின் ட்ரூடோ வழக்கம் போல இந்த விவகாரத்த ஆரம்பிப்பாரு. அடுத்து ஏன்டா ஆரம்பிச்சோம் அப்படின்னு தலைமறை வாழ்க்கைக்கு போயிருவாரு. இப்பவும் அதேதான். இந்த 3 இந்தியர்கள டீடெயின் பண்ணதும் தப்பு. டீடெயின் பண்ணிட்டோம். அத சும்மா விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டதும் தப்பு. வழக்கம் போலவே ஆளு எஸ்கேப்பு. பரம எதிரி. சீனா, பாகிஸ்தான் அப்பப்ப தன்னோட மைலேஜ தேடிக்கிறக்காக சீண்டுனா அமெரிக்காவுக்கே அடி விழுகுது. பரம எதிரிகளுக்கும் அடி விழுகுது. நண்பன் அப்படின்னு இருக்க கேட்டகரியில இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கே சீண்டுனா உடனே அடி விழுகுது. அப்படி இருக்கும்போது உள்ளூர்ல 10 ஓட்டு. அந்த 10 ஓட்டுக்காக வெளிநாட்டுல அரசியல் பண்ணா எந்த அளவுக்கு திருப்பி அடிப்போம் அப்படிங்கிறது ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு நல்லா புரியுது. ஆனா புலிவால புடிச்சாச்சு. இனி எலக்ஷன் வரை இழுப்போம் அப்படின்னா இழுக்குறாரு. ஆனா அது மேற்கொண்டு மேற்கொண்டு தான் அடியாகுது. ஒரு ஸ்டேஜ்ல எப்படி ஆகப்போகுது அப்படின்னா, காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு கனடால நிம்மதியா இருக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் வேற எங்கேயும் ஆப்பரேட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஐரோப்பா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட் போன்ற பகுதிகள்ல ஆப்பரேட் பண்ண முடியாதுங்கிற சிக்கல் வந்துரும். ஏன் அப்புட்ன்னா, ஏற்கனவே அவர்கள் அங்க உட்கார்ந்து நிம்மதியா பஞ்சாப்ல ஆப்பரேட் பண்ணிக்கிட்டு இருந்தார்கள். இந்திய அரசாங்கம் எடுத்த அதிரடி நடவடிக்கை. அங்க உள்ளவன் இங்க சொத்து வச்சிருக்கானா, புடுங்கப்படும். அங்க உள்ளவனோட இங்க சொந்தக்காரன் இருக்கானா, அவன்கிட்டயும் அவன் பணம் இருக்கான்னு டாலி பண்ணி புடுங்கப்படும். அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே, ஒரு பயலாலயும் பஞ்சாப்ல ஆப்பரேட் பண்ண முடியல. பஞ்சாப்குள்ள ஃபண்ட கொண்டு வர முடியல. இதே நிலைமைய ஒவ்வொரு ஊர்லயும் நம்மனால கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை அனுப்பிச்சிருக்கார்கள். அவர்களுக்கு பேக்கப்பா இருக்கக்கூடிய வெறும் அந்த நபர்கள் மட்டும் கிடையாது. பேக்கப்பா இருக்கக்கூடிய கனடா நாட்டு அரசியல்வாதிகளையும் சேர்த்துருவோம் இந்த பட்டியல்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். பஞ்சாப்ல நடந்தது. உலகம் முழுவதும் நடந்துச்சுன்னா, அப்புறம் உங்களோட நடமாட்டம், உங்களோட ஃபண்டு எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணப்படும். பேக்கப் குடுக்கக்கூடிய ஆட்களுக்கும் பெரிய அளவு தீவிரவாத முத்திரை குடுத்து, வெளியேறவே முடியாது அப்படிங்கிற மாரி சூழ்நிலைய உருவாக்கிருவோம் அப்படிங்கிற செய்தியும் அனுப்பிச்சிருக்காங்க. இது டெல்லி வட்டாரத்தில கசிய விடப்பட்டிருக்கு. இந்தியா பல ஆண்டுகளா, அதாவது இந்த கடந்த 10 ஆண்டுகளா ராஜதந்திர விளையாட்டுல தனக்குன்னு இந்தியாவுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சு ஆப்பரேட் பண்றோம். இதுவரை அந்த ஸ்டைல எந்த நாடும் பிரேக் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது கனடா மட்டும் விதிவிலக்கா வர முடியாது. தர்மடி வாங்குறது உறுதி. ஜஸ்டின் ட்ரூடோவோட அரசியல் வாழ்க்கை, அவர சுத்தி உள்ள நபர்களோட அரசியல் வாழ்க்கை, இன்னும் சொல்லப்போனா கனடா இந்த மாரி பல விவகாரங்கள செஞ்சுக்கிட்டு தான் திரியுது. அது எல்லாமே முடிவுக்கு வரும். அதோட பிள்ளையார் சுழிய இந்தியா போட்டுருச்சு.